கணவர் வெளிநாடு செல்ல இருப்பதால் தனியாக எனது மகளுக்கு புது நன்மை தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். எல்லாரும் கலெக்டரை கேட்கின்றார். நம்முடைய திருவருள் சாதனத்தை வியாபார பொருளாக மாற்றுகின்றார்கள். தனி புது நன்மை, தனி ஞானஸ்நானம் என்று எடுத்து பணம் வசூலிக்கின்ற ஒரு வியாபார கூட்டமாக நாம் இதனை ஒரு வியாபார கொண்டாட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திலே சென்றார். அங்கே இருந்த வியாபாரிகளை அடித்து விரட்டி கொண்டு சொன்னார், இது என் தந்தையின் வீடு, ஜெப வீடு, இதனை வியாபார கல்வரின் குகையாக மாற்றாதீர்கள் என்று அவர்களை அடிப்பது என்ன? தனி புது நன்மை, தனி ஞானஸ்நானம். இது மட்டும் வியாபாரம் இல்லையா? அன்பு மக்களே, சிந்திக்க நான் அன்போடு கேட்கின்றேன். சமூக கொண்டாட்டம், திருச்சபையின் அருளடையாள கொண்டாட்டங்கள், சமூக கொண்டாட்டங்கள், அதனை தயவு செய்து நம்முடைய அந்தஸ்துக்காக, நம்முடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு ஊரிலும் பாதுகாவல் திருவிழா வருகின்ற பொழுது அங்கே புது நன்மை கொடுக்கப்படுகிறது. அந்த கூட்டத்தோடு கொடுத்தால் என்ன? அதனால்தான் நான் சொன்னேன், அன்பார்ந்த மக்களே, ஆண்டவர் நம்மை மீட்க வருகின்ற பொழுது, நமக்கு அருளை பொழிகின்ற பொழுது, அவர் சமூகமாகத்தான் அருளை பொழிகின்றார், சமூகமாகத்தான் மீட்கின்றார். அந்த ஆண்டவருடைய பாஸ்தா மறைபொருளை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் சமூகமாக கொண்டாடுவோம். அதுதான் அருள் வாழ்வு ஆகியவற்றில் வளர்க்க ஆயர்களாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலம் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்கள் ஒவ்வொருவரும் பேருக்காகவும் புகழுக்காகவும் அல்லாமல் நல்ல ஆயனுக்குரிய உண்மை பணியை உணர்ந்து செய்யும் செயல் வீரர்களாக மாறும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரான இறைவா, எம் நாட்டையும் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் சுயநலமின்றி நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும், சாதி, மதம், இனம், மொழி என்ற வேற்றுமைகளை களைந்து அனைத்து மக்களையும் நீதியோடும் நேர்மையோடும் நடத்தும் நீதியான நல்லுள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறைவா, எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அன்பின் குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக, அமைதியின் குடும்பமாக விளங்க வேண்டும் என்றும், எம் குடும்பங்களில் உள்ள நோயாளிகள் மற்றும் முதியவர்களை அன்பு செய்யவும், பராமரித்து காக்கவும் தேவையான நல்ல இதயத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் நாயகனே இறைவா, வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் எம் ஊர்களிலும் பலவிதமான பணிபுரியும் பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் முன்பாகம் தருகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் தேவைக்கேற்றார் போன்ற நிறைவான தொழில்வளம் தர வேண்டும் என்றும், வெளிநாடுகளில் பணிபுரியும் எம் சகோதரர்கள் மன மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் தொழில் செயற்கேற்ற காலநிலையை உருவாக்கி தர வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம். விடுதலை மாநில இறைவா, சிறையில் இருக்கும் நிரபராதிகளையும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளையும் கும்பதம் தருகிறோம். நிரபராதிகளுக்கு மிக விரைவாக விடுதலையும், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு உணர்வுள்ள இதயம் தந்து சமூக மாற்றத்திற்கான ஒளி விளக்காக மாற வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது மௌனமாக ஜெபிப்போம்.
எங்கள் அன்பு தந்தாய், உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவிசாய் தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏராளமான மீன்களை கொடுத்து புதுமை செய்த இயேசுவே, எம் ஊரில் மீன்பிடிக்கும் மக்களுக்கு ஏராளமான மீன் வளத்தை கொடுக்க வேண்டியும் உமது புதுமையை நினைத்து இந்த மீன்களை உமக்கு படைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை பொருள் தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையது ஆகும்படி ஜெபியுங்கள். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருநாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கையுடன் எங்களையும் ஏற்றருளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இப்பலியில் பங்கெடுப்பதனால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் உமது திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே புனிதமடைவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ராமை புகழ் பெறுகிறீர். அவர்களின் பேறுபலங்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றுவாகை சூட்டும் போது உம் அருள் கொடைகளுக்கு மணிமுடை சூட்டுகின்றீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேராதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் பொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக முதடியாருக்கு அடியார் 16ஆம் பெனடிக்ட், எமது ஆயர் பீட்டர் அமஜியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், சமூக பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தான மாட்சி மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.